NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ISRO நடத்திய சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் பதவிக்கு 2023 நடந்த எக்ஸாமினேஷனுடைய இந்த கொஸ்டின்ஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல கேட்ட கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல இதே எக்ஸாமினேஷன்ஸ்ல டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணியிருந்தோம். NCM லேர்னிங் சென்டர் மூலமா ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ் ISRO, கேட், RRB, SSC இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டினை வந்து 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் நீங்க டெக்னிக்கலா உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இதே டைப் இதே மாடல்ல வேற எக்ஸாமினேஷன்ஸ்ல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கான எபிலிட்டி வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க இந்த வீடியோ ஒரு தடவை ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ இதான் கொஸ்டின்ஸ். நம்ம VA வேலை கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் கொஸ்டின்ஸ். இதுல வந்து நம்ம வந்து 2 அப்ரோச் இருக்கு. நோட் அனலைசிஸ் மூலமா நம்ம சால்வ் பண்ணலாம், மெஷ் அனலைசிஸ் மூலமா சால்வ் பண்ணலாம். பட் எக்ஸாமினேஷன்ஸ் வரும்போது எந்த அப்ரோச் வந்து ஈஸியஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது தெரியணும். எந்த அப்ரோச் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த அப்ரோச் வந்து ஈஸி அப்படிங்கிற குயிக்கா தெரிஞ்சிச்சுன்னா டைம் வந்து கன்சியூம் குறையும், சீக்கிரத்துல சால்வ் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ அப்போ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு மெஷ் அனலைசிஸ் பெஸ்ட், எந்த மாதிரியான சர்க்யூட்ஸ்க்கு நோட் அனலைசிஸ் பெஸ்ட்ங்க தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து மெஷ் அனலைசிஸ் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நோட் அனலைசிஸ் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதிலே சொல்லியிருப்போம் இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு மெஷ் அனலைசிஸ் பெஸ்ட், இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு நோட் அனலைசிஸ் பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு மெஷ் அனலைசிஸ் கான்செப்ட்ஸ், நோட் அனலைசிஸ் கான்செப்ட்ஸ்ல இன்னும் உங்களுக்கு தெளிவா கிளியரா வேணும் அப்படின்னா நம்ம NCM லேர்னிங் சென்டர்ல சேனல்ல வந்து அந்த வீடியோஸ் இருக்கு, நீங்க அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதை கோத்ரூ பண்ணிட்டு இது வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நோட் அனலைசிஸ்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷ் அனலைசிஸ்ல சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணிட்டு 2 மெத்தட்ல எது பெஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெஸ்ட்ங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட் அனலைசிஸ்ல ட்ரை பண்ணலாம். ஓகே, நோட் அனலைசிஸை பொறுத்தவரையில நம்ம நோட் வோல்டேஜ் இதில் எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதில் V1ங்கிற நோட்ஸ், அடுத்து V2ங்கிற நோட்ஸ், கீழே பாட்டம்ல வந்து நம்ம கிரவுண்ட் நோட் எடுத்துக்கலாம் 0 வோல்ட். சரியா? இந்த பாட்டம்ல எல்லாத்தையுமே நம்ம கிரவுண்ட் 0 வோல்ட் எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமே 2 நோடு தான் இருக்கு. இதுல இந்த சர்க்யூட்ஸை பொறுத்தவரை 2 நோடு தான் இருக்கு, V1 V2 அன்னோன் நோட்ஸ். சரியா? ஓகே, ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன இந்த ப்ராப்ளத்துக்கு? நம்மளோட அப்ஜெக்டிவ் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து VA கண்டுபிடிக்கணும். VAங்கிறது என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் V2 - 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க. VAங்கிறது என்னன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட பொட்டன்ஷியல். ஸோ அப்போ V2 - 0. ஸோ VA is equal to V2. இங்க புரிஞ்சுக்க முடியுதா? VA is equal to V2. இந்த பாயிண்ட்ல VA, இந்த பாயிண்ட்ல VA, இந்த பாயிண்ட்ல V2 is equal to VA. ஓகே, அப்போ நமக்கு V2 தெரிஞ்சிச்சுன்னா VA தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ நம்ம அப்ஜெக்டிவ் வந்து V2 கண்டுபிடிக்கணும். நம்ம நோட் அனலைசிஸ்ல என்ன பண்ணுவோம்? அந்த நோட்ல இருந்து கரண்ட் வெளியே போற மாதிரி அசியூம் பண்ணுவோம். அதான் ப்ரொசீஜர்ஸ். நான் அசியூம் பண்றேன். இது I1, I2, I3 எடுத்துக்கிறேன். எல்லா கரண்ட்டுமே நோட்ல இருந்து வெளியே போற மாதிரி அசியூம் பண்ணிட்டேன். அதே மாதிரி நோட் 2க்கு நான் அசியூம் பண்றேன். I4, I5, I6 எடுத்துக்கிட்டேன். நம்ம ப்ரூஃப் அப்படி கரண்ட் எடுத்துச்சு. பட் கரண்ட் டைரக்ஷன் வந்து எப்பவுமே அந்த நோட்ல இருந்து வெளியே போற மாதிரி தான் இருக்கணும். இது வந்து ப்ரொசீஜர்ஸ், நோட் அனலைசிஸ் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்றேன்? ஒவ்வொரு நோடுக்கும் நான் கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் நோடு கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்றேன். அப்போ அப்ளை பண்ணா என்ன வரும்? சம் ஆஃப் இன்கமிங் இஸ் ஈக்குவல் சம் ஆஃப் அவுட் கோயிங். இங்க வந்து நம்ம எல்லாம் அசியூம் பண்ண கரண்ட் எல்லாமே அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இப்போ என்ன வரும்? I1 + I2 + I3 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இன்கமிங் கரண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே அவுட் கோயிங் கரண்ட். ஓகே, அப்போ இதுல I1 வேல்யூ ஒவ்வொரு வேலையும் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் I1 வேல்யூ பாருங்க. கரண்ட் வேல்யூ டைரக்டா கொடுத்தாங்க. I1 8 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. I1 டைரக்ஷனும் இது 8 ஆம்ப் டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும்? -8. I1 is equal to -8 கிடைச்சிரும். ரைட்டா? I1 is equal to -8. அடுத்து I2 கண்டுபிடிக்கணும். I2 எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பொட்டன்ஷியல் வந்து V1, இங்க வந்து 0. கரண்ட் எங்க இருக்கு? V1 ல இருந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ V1 - 0/8. சரியா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ கரண்ட் I. அப்போ என்ன வரும்? V1 - V2. அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். சரியா? V1 - V2 பை அந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த V1ங்கிறது இந்த V2ங்கிறது 0 வோல்ட். சரியா? அப்போ என்ன V1 அடிச்சோமா V1/8. புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து I3 பாருங்க, இங்க இருந்து ஃப்ளோ இருக்கு. ஸோ V1 - V2/2 ohms. பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா V1 V2. ஸோ V1 - V2. புரிஞ்சுக்க முடியாது தெளிவா? அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்து தெரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ ஏன் சிம்பிளை பண்றேன். அப்போ எனக்கு என்ன வரும்? சிம்பிளை பண்ணா இந்த மாதிரி கிடைக்கும். 5I1 - 4V2 = 64 அப்படி கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நான் KCL அப்ளை பண்றேன், நோட் 2க்கு அப்ளை பண்றேன். சரியா? நோட் 2க்கு அப்ளை பண்ண என்ன வரும்?
சம் ஆஃப் இன்கமிங் இஸ் ஈக்குவல் சம் அவுட் கோயிங் கரண்ட். அப்போ என்ன வரும் I4 plus I5 plus I6 equals 0. இதே ப்ரொசீஜர்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ I4 என்ன வரும்? I4 வந்து V2லேருந்து ஃப்ளோ இருக்கு. I4 டைரக்ஷன் கரண்ட் டைரக்ஷன் வந்து V2லேருந்து V1க்கு போகுது. ஸோ அப்போ என்ன வரும்னா I4 வந்து V2 minus V1/2. V2 minus V1/2. ஏன்னா I4 கரண்ட் எங்க இருக்கு? இங்கேருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கு. V2லேருந்து V1க்கு போகுது. ஸோ V2 minus V1/2. புரியுதா? அடுத்து I5 பாருங்க, இங்க ஒரு 16 வோல்ட் பேட்டரி இருக்கு. அப்போ என்ன வரும்? V2 minus 16/5. V2 minus 16 minus 0/5 வரும். புரிஞ்சுக்க முடியாது, அங்கே ஒரு பேட்டரி இருக்கு. அப்போ என்ன வரும்? V2 minus 16 minus 0/5 கிடைக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து I6 V2 minus 0/10. ஓகே, கிளியர். இந்த I5 வந்து எப்படி வந்து புரிஞ்ச முடியுதா? V2 இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்னால V2 minus 16 minus 0/5 கிடைச்சு. கிளியர்? ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் சிம்பிளை பண்றேன். எனக்கு என்ன கிடைக்குன்னா -5I1 plus 8V2 = 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 1 2 சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணி ஈஸியாக V2 கண்டுபிடிச்சிடலாம். சால்வ் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணோம்னா V2 வந்து 24 வோல்ட் கிடைக்கும். ஸோ V2 = VA. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? இது நோட் அனாலிசிஸ் செஞ்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே ப்ராப்ளத்தை மெஷ் அனாலிசிஸ் செய்ய போறேன். ஓகே, எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? சர்க்யூட்ஸ் எடுத்துடுவோம். எடுத்தாச்சு. ஸோ மெஷ் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? மெஷ் ஆர் லூப் கரண்ட் வந்து நம்ம அசியூம் பண்ணுவோம். லூப் ஆர் மெஷ் கரண்ட் எப்படி அசியூம் பண்ணணும்னா எல்லா லூப்ல கரண்டும் சேம் டைரக்ஷன். ஒன்லி நம்ம கிளாக் வைஸ்ல நம்ம வந்து இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். அப்படி இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஒரு லூப்ல கிளாக் வைஸ்லயும் இன்னொரு லூப்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ நான் கிளாக் வைஸ்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ I1 I2 I3 ஒவ்வொரு லூப்புக்கும் நம்ம சொல்லியாச்சு. சரியா? ஓகே, இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? இந்த சர்க்யூட்ஸை பொறுத்தவரையில் VA வழி காமிக்கணும். VAங்கிறது என்னது? இந்த 10 ஓமுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ். சரியா? இந்த 10 ஓம்ல ஃபுல்லோட கரண்ட் என்னது? I3. ஸோ ஓம்ஸ்ல படி வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? VA இஸ் ஈக்குவல் டு இதில் ஃபுல்லோட கரண்ட் I3 into 10 எழுதிக்கலாமா? VA இஸ் ஈக்குவல் 10 into I3 எழுதிக்கலாம். ஓம்ஸ்ல படி வோல்டேஜ் ஈக்குவல் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் VA, அதில் ஃபுல்லோட கரண்ட் I3, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 ஓம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம I3 வேல்யூ, இந்த I3 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? VA வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெஷ் அனாலிசிஸ் மூலமா இந்த மெஷ் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். I3 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த I3 மூலமா நம்ம இந்த VA வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்றது? அடுத்து ஒவ்வொரு லூப்லையும் என்ன பண்றேன்? ஒவ்வொரு லூப்லையும் நம்ம கிரஸ் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணி நம்ம அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அந்த லூப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெஷ்ஷுக்கு வருவோம். லூப் 1 வருவோம். இந்த லூப் 1ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ஒரு லூப்ல வந்து கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சூப்பர் மெஷ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து சூப்பர் மெஷ் கான்செப்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் மெஷ் கான்செப்ட் படி ஒரு லூப்ல கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம KVL அப்ளை பண்ண முடியாது. சரி, டேரக்டாவே அந்த லூப்ல கரண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கரண்ட் சோர்ஸை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த I1 டைரக்ஷனும் இந்த 8 ஆம்ப்ஸ் டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன்ஸ் கிளாக் வைஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ I1 = 8 ஆம்ப்ஸ் எழுதிக்கலாம். அது ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா நம்ம நெகட்டிவ் வேல்யூ போகும். ஓகே, அதே மாதிரி ரெண்டு மெஷ்ஷுக்கு இடையில இருந்ததுன்னா நம்ம டிஃபரன்ஸ் கரண்ட் டிஃபரன்ஸ் வரும். சரியா? ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? கிளியர். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ரெண்டாவது லூப், இந்த லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி KVL எப்படி அப்ளை பண்ணுறது தெரியும். இந்த கரண்ட் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி நம்மளே வச்சுக்கிட்டு கரண்ட் ஃப்ளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் போச்சுன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் எடுத்துக்கணும். இல்லை மாற்றி போச்சுன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு KVL அப்ளை பண்ணுறது தெரியலன்னா நம்ம அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ KVL அப்ளை பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கி, இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கி, உங்களுக்கு கிடைக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் சிம்பிளை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கி. இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சா அடுத்து மூணாவது இந்த லூப்புக்கு, மூணாவது தேர்ட் லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ணுறோம். என்ன வரும்? சேம் கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி KVL அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த தேர்ட் லூப்லேயே கரண்ட் சோர்ஸ் இல்லைங்கிறதுனால டேரக்டா KVL அப்ளை பண்ணிக்கலாம். கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா நம்ம KVL அப்ளை பண்ண முடியாது. நம்ம அந்த கரண்ட் சோர்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். சரி, அது எப்படி ஃபார்ம் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதை சிம்பிளை பண்ணுறேன். சிம்பிளை பண்ண என்ன கிடைக்குன்னா நம்ம கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? I3 வேல்யூ கிடைக்கணும். நம்மளோட அப்ஜெக்டிவ் I3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி I3 வேல்யூ கண்டுபிடிக்கிறது? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எனக்கு I3 கிடைச்சிருமா? ரெண்டு சால்வ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா I3 வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.4 ஆம்ஸ் கிடைச்சிருக்கு. I3 வேல்யூ 2.4 ஆம்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ VA வேல்யூ எனக்கு வேணும். இந்த I3 வேல்யூவை இந்த VA ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஸோ VA = 24 வோல்ட் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சன் ஆன்சர்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து எந்த மெத்தட் வந்து பெஸ்ட் மெத்தட்? நோட் அனாலிசிஸ் பெஸ்ட்டா, மெஷ் அனாலிசிஸ் பெஸ்ட்டா?
எந்த அப்ரோச் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்பர் ஆஃப் மெஷ், நம்பர் ஆஃப் நோடு ரெண்டையும் கவுண்ட் பண்ணணும். இந்த இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நம்பர் ஆஃப் நோடு வந்து 2, இங்க பார்க்கும்போது நம்பர் ஆஃப் மெஷ் 3. சரியா? எது வந்து அன்னோன் வேரியபிள் வந்து எது கம்மியா இருக்கோ அந்த அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 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 ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட் அனாலிசிஸ் பெஸ்ட். ஏன் நோட் அனாலிசிஸ் பெஸ்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் நோடு வந்து 2, பட் இங்க வந்து நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ் ப்ளஸ் கரண்ட் வந்து 3, I1 I2 I3 3 இருக்கு. இதுல 8 டேர்ம்ஸ் கொடுக்காம வேற ஏதாவது ஒரு ரெசன்ஸோ இல்ல வோல்டேஜ் சோர்ஸோ இருந்ததுன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட், இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். ஸோ இப்போ அன்னோன் வேரியபிள்ஸ் நோட் அனாலிசிஸை பொறுத்தவரை நோடு வோல்டேஜ், மெஷ் அனாலிசிஸை பொறுத்தவரை மெஷ் கரண்ட், இதுதான் வேரியபிள்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வேரியபிள்ஸ் கம்மியா இருந்ததுன்னா அதுதான் ஈஸியஸ்ட், அதான் குயிக்காக சால்வ் பண்ண முடியும். சரியா? இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையில நோட் அனாலிசிஸோடைய நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து 2, மெஷ் அனாலிசிஸோடைய நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3. ஸோ அப்போ எது பெஸ்ட்னா நோட் அனாலிசிஸ் தான் பெஸ்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நோட் அனாலிசிஸ்ல இருந்து கம்மியா இருக்கு, மெஷ் அனாலிசிஸ் கம்பேர் பண்ணல. ஓகே, அதான் கன்க்ளூஷன்ஸ். ஓகே, குட். இதுல டவுட் இருக்கா? இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம். நம்ம என்சேவிங் சென்டர் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் கூட உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.